சாமி, நம்ம ஏன் சிவராத்திரி விடிய விடிய முடிச்சிருக்கோம்? அதுக்குண்டான காரணங்கள் சொல்லுங்கள் சாமி. சிவராத்திரி இந்த சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, 2 திதிகள், திரியோதசி திதி, சதுர்தசி திதி. திதிகள் என்னமே ஒன்று சேராது. இந்த ஒன்று சேரக்கூடியதான் 2 திதிகள் ஒன்று சேர்ந்தால் அதுதான் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அன்றைக்கி ஏன்னா, அந்த திதிகள் சேரும்போது நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் உண்டாகும். அதுவும் குறிப்பாக முதுகு தண்டு வடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரசாயன மாற்றம் உண்டாகும். அதை நம்ம அனுபவிக்கணும், நமக்கு தேவை. அப்படிங்கிறனால தான் இந்த சிவராத்திரி 4 காலம் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை பார்த்து ஏன் முடிச்சுட்டு இருக்கணும், ஏதோ ஒரு பணி செய்யணும், படுக்கப்படாது, இன்னும் உட்காந்துருக்கணும், இல்லை வேலை செய்யணும், இல்லை நிற்கணும். அப்படி இருந்தால் அந்தடைய நல்ல விஷயங்கள் நம்ம இந்த முதுகு தண்டு வரத்தில் ஒரு ரசாயன மாற்றம் உண்டாகும். நல்லாயிருக்கும், உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சிவராத்திரி கண்ணு முழிக்கிறதுன்னு ஒரு சாமி. நம்ம ஏன் சிவராத்திரி விடிய விடிய முடிச்சிருக்கோம்? அதுக்குண்டான காரணங்கள் சொல்லுங்கள் சாமி. சிவராத்திரி இந்த சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, 2 திதிகள், திரியோதசி திதி, சதுர்தசி திதி. திதிகள் என்னமே ஒன்று சேராது. இந்த ஒன்று சேரக்கூடியதான் 2 திதிகள் ஒன்று சேர்ந்தால் அதுதான் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அன்றைக்கி ஏன்னா, அந்த திதிகள் சேரும்போது நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் உண்டாகும். அதுவும் குறிப்பாக முதுகு தண்டு வடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரசாயன மாற்றம் உண்டாகும். அதை நம்ம அனுபவிக்கணும், நமக்கு தேவை. அப்படிங்கிறனால தான் இந்த சிவராத்திரி 4 காலம் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை பார்த்து ஏன் முடிச்சுட்டு இருக்கணும், ஏதோ ஒரு பணி செய்யணும், படுக்கப்படாது, இன்னும் உட்காந்துருக்கணும், இல்லை வேலை செய்யணும், இல்லை நிற்கணும். அப்படி இருந்தால் அந்தடைய நல்ல விஷயங்கள் நம்ம இந்த முதுகு தண்டு வரத்தில் ஒரு ரசாயன மாற்றம் உண்டாகும். நல்லாயிருக்கும், உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சிவராத்திரி கண்ணு முழிக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. நன்றிங்க சாமி.